கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள்கிட்ட எல்லாருக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆசீர்வாதங்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்த வசனம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வாக்குத்தத்த வசனம்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்குறோம். அது என்னன்னு சொன்னால், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்களிக்கிறார். அதே போல் இப்பொழுதும் கூட கடவுள் நம்மோடு கூட இருப்பதாக நமக்கும் வாக்களிக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. என்னன்னு கேட்டால், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் என்று சொன்னால் எல்லா காரியங்களிலேயும் நமக்கு வெற்றி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தது போல் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தினமும் ஜெபித்துக்கொள்வோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மோடு கர்த்தர் இருக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்ப்போம். நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இருந்தோம் என்று சொன்னால் மட்டும்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஒரு நண்பராக இருக்கட்டும், உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக நடந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் விலகி விடுவோம். அதுபோல தான் நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் நாம் தண்டிப்போம். நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் இது பண்ணுறது தப்புடா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அவன் திரும்ப திரும்ப அந்த தப்பு பண்ணிகிட்டே இருந்தான்னு சொன்னால், சரி நீ இவங்ககிட்ட பேசவும் கூடாது, நம்ம பழகவும் கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கிடுவோம். அதுபோல் இயேசுநாதர் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்மோடு கூட இருக்கணும்னு சொன்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, அவருக்கு பிடித்த காரியங்கள், ஜெபம் பண்ணுறது, இரவும் பகலும் அவருடைய வேத வாசனங்களை தியானிப்பது, இப்படி அவருக்கு பிடித்தமான காரியங்கள், நல்லது செய்வது, உதவி செய்வது, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பது, வியாதியஸ்தர்களை கண்டு கண் கலங்குவது, அவருடைய குடும்பங்களுக்கு சென்று ஆறுதல் கூறுவது என்று சொல்லி நாம் இயேசுநாதருடைய அனைத்து காரியங்களிலேயும் நாம் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கொடுப்பார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நம் கடவுளோடு நான் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த கர்த்தர் நம்மோடும் இருக்க வேண்டும் சொன்னால் அதற்காக நாம் உழைக்க வேண்டும். அதற்காக கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். கடவுளுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமேன்.